أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعضهم إلى بعض قالوا أتحدثونهم بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون. أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون. ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون. فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون. وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. வேதமுடையோரான அவர்கள் உங்களை நம்புவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் வசனங்களை செவியுற்று அதை நன்கு விளங்கி கொண்ட பிறகும் தெரிந்து கொண்டே அதை திரித்து விடுகின்றனர். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோரை சந்திக்கும் போது நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுகின்றனர். அவர்களில் சிலர் வேறு சிலரோடு தனித்து இருக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தியதை நீங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கின்றீர்களா? அதை கொண்டு உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதிடுவார்களே, சிந்திக்க மாட்டீர்களா என கூறுகின்றனர். அவர்கள் மறைத்து வைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? அவர்களில் கல்வியற்றவர்களும் அவர்களில் கல்வி அறிவற்றவர்களும் உள்ளனர். அவர்கள் கற்பனை கதைகளை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள். அவர்கள் யூகம் செய்வோர் தவிர வேறில்லை. தமது கரங்களால் ஒரு நூலை எழுதி பின்னர் அதன் மூலம் அற்ப விலையை பெறுவதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு கேடுதான். அவர்களின் கரங்கள் எழுதியதாலும் அவர்களுக்கு கேடுதான். அதனை கொண்டு அவர்கள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான். சில குறிப்பிட்ட நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது என அவர்கள் கூறுகின்றனர். நீங்கள் அல்லாஹ்விடம் ஏதேனும் வாக்குறுதியை பெற்றிருக்கிறீர்களா? அவ்வாறாயின் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது புனைந்து கூறுகிறீர்களா என்று கேட்பீராக. அவ்வாறல்ல, யார் தீமையை செய்து
அவர்களின் குற்றம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ, அவர்களே நரகவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களே சொர்க்கவாசிகள், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள்.